இந்த இணைப்பில் இருக்கின்ற என்ற குடும்ப உறவினர்கள் அனைவருக்கும் வேண்டிய அன்பையும் வணக்கத்தையும் ஓய்நாள் வாழ்த்தையும் குறிக்கொள்கிறேன். ஜெபிப்போம். அன்பிலே பிதாவே, இந்த விடிலும் கர்த்தர் இந்த பாவியாக என்னை மருத்துவமை மையப்படுத்தும் இரட்சகர் இயேசு நாமத்தில் மிகவும் தாழ்மையோடு ஜெபிக்கின்றேன். ஜெபங்கள் அன்புள்ள பரம பிதாவே, ஆமென். ஒரு ராஜா ஒரு நாள் தன்னுடைய மந்திரி அழைத்தாரு. அந்த மந்திரி ராஜாவுக்கு மிகவும் நெருக்கமான நல்ல ஒரு நம்பகமான மந்திரி. ராஜா அந்த மந்திரிட்ட சொன்னாரு, நீ போய் பக்கத்து நாட்டு ராஜாவை பார்த்துட்டு வா, நலம் விசாரிச்சுட்டு வா அப்படின்னாரு. அவ்வளவுதானா அப்படின்னு மந்திரி கேட்டாரு. அவ்வளவுதான். மந்திரிகிட்ட சொன்னாரு ராஜா, நான் அந்த ராஜாவை நலம் விசாரிச்சேன்னு சொல்லி பார்த்துட்டு வா. ஆனா ஒரே ஒரு காரியம், எந்த காரணத்தை கொண்டும் உன்னுடைய மேலாடை Johnson Christian from USA in Madurai now. Thank you for the meeting. உன்னுடைய மேலாடையை கழற்றக்கூடாது, உன் சட்டையை கழற்றக்கூடாது அப்படின்னாரு. அன்ட்டு ராஜா அழுத்தமா சொன்னாரு, அவன் மேலாடையை கழற்றக்கூடாது. மந்திரி சொன்னாரு, இவ்வளவுதானே, சட்டையை கழற்றக்கூடாது, அவ்வளவுதானே, சரி வேற ஒன்றும் இல்லையே, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மந்திரியை புரட்டு போனார். இந்த மந்திரி அந்த அடுத்த நாட்டுடைய எல்லைக்குள்ள நுழைந்த மாத்திரத்துல அங்கு ஒரு சிலர், அடேடா என்ன இப்படி ஒரு கூன். Hello, Pastor Jones, praying for your meeting. Johnson Christian has come from USA in talking from Madurai. God bless your program. உடனே மந்திரி நினைச்சாரு, சரி யாரையோ சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு என்ன, நடந்து போயிட்டே இருந்தாரு. அங்கு தள்ளி போனோன்னா அங்கே சிலர் சொன்னாங்க, அடடா ஆளை பார்த்தா நல்லா இருக்கிறான், ஆனா பாவம் கூன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே யோசிச்சாரு, என்ன வாரொலியிலெல்லாம் கூன் கூன்னு சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு. இப்படி அவர் அந்த அரசவைக்கு போற வரையிலும் ஆங்காங்கே ஆட்கள் நின்று கொண்டு இருக்காரு, பார்க்க நல்லா தான் இருக்காரு, ஆனா பாவம் கூன் அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. ஒரு குழப்பமா இருந்துச்சு. சரி யாரு சொல்றாங்களோ நமக்கு என்ன, நமக்கு தான் பிரச்சனை இல்லைன்னு போனாரு. அந்த அரசவைக்கு உள்ள நுழைஞ்சாரு. காவலனும் கூட லேசா கிசு தான், அடடா எப்படி இந்த கூனை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னான். இவருக்கு குழப்பமா இருந்துச்சு. சரின்னு அங்க அரசவைக்கு நுழைஞ்சிட்டாரு. மந்திரி உள்ள நுழைந்த மாத்திரத்துல அரசன் மற்றவங்களாம் வரவேற்றாங்க. அப்போ அரசன் மெதுவா பக்கத்துல இருக்க மந்திரிட்ட சொல்ற மாதிரி, ஆனா இவர் கால் விடுற மாதிரி ஒரு கிசு தான். நல்ல ஆஜானுபாகம் இருக்காரு, நல்லா இருக்காரு, பாவம் அப்படி கூன் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னா, வாங்க எப்படி ராஜா நல்லா இருக்காரா அப்படின்னு கேட்டு, ஏன் உங்களை அனுப்பியிருக்காரு, பாவம் நீங்க கஷ்டமா இல்லையா அவனுக்குன்னு. எனக்கு என்ன கஷ்டம் அப்படிம்பாரு. இல்லை இந்த கூன் முதுகை வச்சுக்கிட்டு வந்தீங்களான்னு. கூன் முதுகா? ஆமா நானும் வரலேருந்தே தான் கேட்டேன், ஆச்சரியமா வரேன், எல்லாம் உங்க நாட்டு மக்கள் எல்லாருமே கூன் கூன்னு சொல்லிக்கிறாங்க, யாரை சொல்றாங்கன்னு தெரியல, என்னைய பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு, அப்படியே அரசல் பரசலாக காலில் விழுது அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா கூன் கூன் இருக்குல்ல, அதான் அவங்கள பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு எங்க கூன் இருக்குன்னு சொல்லி அவரு மந்திரிக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு. கை வச்சு முதுக தடையை பார்க்காரு, இல்லையே நல்லா தானே இருக்கேன்னு. உடனே அரசன் சொல்றாரு, நீங்க சொன்னா போதுமா, எங்க எல்லாருக்குமே கண்ணுக்கு தெரியல, அதான் ஒண்ணு, எனக்கெல்லாம் கூன் கிடையாது அப்படிம்பாரு. சும்மா இப்படி சொன்னா எப்படி, நிரூபிக்கணும், நிரூபிச்சிங்கன்னா தானே நான் ஒத்துக்க முடியுனாங்க. நிரூபிக்கணுமா, எப்படி நிரூபிக்கணும், நான் நினைச்சேன்னு ஒண்ணு. அப்புறம் சொல்லுவாரு, கூன் சொல்லி நாங்க சொல்றோம், கூன் இல்லை நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு முதுகுல கூன் இல்லைன்னு நீங்க நிரூபிச்சிட்டிங்கன்னா 1,00,000 பொற்காசு நான் உங்களுக்கு தந்துடுறேன், ஆனா அதை நிரூபிக்கணுமே என்பார். இப்போ மந்திரி சொல்லுவாரு, நிரூபிக்கணுமா, எப்படி நிரூபிக்கணும், எப்படி நிரூபிக்கணும்னு. உங்க மேலாடையை கழட்டுங்க, சட்டையை கழட்டுங்க, அப்பதான் பார்க்க முடியும், சட்டையெல்லாம் போட்டிருக்குங்க, எங்களுக்கு அப்படிதான் தெரியுது உடனே மந்திரி யோசிச்சு பார்க்குறாரு. அரசன் சொல்லிவிட்டாரு, எந்த காரணத்தை கொண்டும் உன்னுடைய மேலாடையை கழற்றாத, சட்டையை கழற்றக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாரு. இங்க அரசன் கூன் சொல்லி சட்டையை கழற்றி நிரூபின்னு சொல்றாரு. ஆனா அந்த கூன் இல்லைன்னு சொல்லி நான் நிரூபிச்சிட்டேன்னா 1,00,000 பொற்காசு தரேன்னு சொல்றாரு. எனக்கு கூன் இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்போ என் சட்டையை கழட்டி ராஜாட்ட நிரூபிச்சிட்டானா எனக்கு 1,00,000 பொற்காசு கிடைக்கும் இல்லையா, நம்ம ராஜாட்ட போய் கொடுக்கலாம், ராஜாவோட கஜானால 1,00,000 பொற்காசு சேர்ந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இங்க சட்டையை கழற்றக்கூடாதுக்கு முக்கியமான காரியமா, இல்லைன்னா சட்டையை கழட்டி எனக்கு கூன் இல்லைங்க நிரூபிப்பதன் மூலமாக 1,00,000 பொற்காசை பெறுறது மேலான காரியமா? சரி பணம் யாருக்கு தான் தேவை இருக்காது, ராஜாட்ட போய் இந்த 1,00,000 பொற்காசை கொடுத்தா சந்தோஷமா இருக்கும், ராஜா அந்த காரியங்கள் எல்லாம் மறந்துடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, சட்டையை கழற்றிக்கா, ஆனா நீங்க சட்டையை கழற்றி நான் எனக்கு முதுகுல கூன் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சேன்னா நீங்க உங்க பந்தய காசை கொடுத்துருங்களான்னு. ராஜா சொல்லாரு, அது எப்படி தராம இருப்பேன், நான் ஒரு அரசன், அதுவும்
அவையில இவ்வளவு பேர் முன்னால் வச்சு நான் வாக்கு கொடுக்கேன் இல்லையா, கண்டிப்பா தருவேன் அப்படின்னு அரசன் சொல்லுவான். உடனே இந்த மந்திரியும் தன்னுடைய மேலாடையை, அதாவது சட்டையை கழிச்சு காண்பிப்பாரு. எல்லாருக்கு மேலும் எடுத்து காமிக்கிறாரு. நல்ல முதுகு பளபளன்னு இருக்குது. நாங்க எந்த விதமான ஒரு கட்டியோ அல்லது ஒரு கூன் சொன்னாங்களே அது மாதிரியான காரியம் ஒண்ணுமே இல்லை. உடனே மந்திரி அரசன் சொல்றாரு, அடடா என்ன இது, ஏதோ சட்டையுடைய அந்த தோற்றம் இல்லைன்னா ஏதோ பார்த்து நாங்க ஏமாந்துட்டோமே, நாங்களும் தப்பா நினைச்சிட்டோமே. ஆமா, முதல்ல கூண்லாம் உங்களுக்கு இல்லை. அடடா நீங்க ஜெயிச்சிட்டுங்க. நான் உங்கள்கிட்ட சவால்ல நீங்க வென்றுட்டுங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பந்தய காசு தந்துடுறேன், நான் தோற்றுட்டேன்னு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அரசன் எல்லாருனாலையும் 1,00,000 பொற்காசு அவர் கொடுப்பான். நல்லா உபசனை பண்ணி எல்லா மரியாதையோட அவரை ஊருக்கு அனுப்பி வச்சாச்சு. மந்திரிக்கு பயங்கர சந்தோஷம். அந்த 1,00,000 பொற்காசையும் கொண்டுட்டு அரசன் இப்படி இப்போ தன்னை எப்படி வரவேற்க போறாங்கிற மமதையில சந்தோஷத்துல மகிழ்ச்சியில வர்றாரு. அரசன் மகிழ்ச்சியான முகத்துல வரவேற்று, என்னாச்சு மந்திரி அடிம்பாரு. என்னாச்சா, முதல்ல இதை பிடிங்க அப்படின்ட்டு கையில கொடுக்குறாரு. இன்னும் இது அடிம்பாரு. சும்மா இல்ல அரசே, 1,00,000 பொற்காசுகள் பாரு. 1,00,000 பொற்காசுகளா, என்னாச்சு சொல்லணும்னு மந்திரி எல்லாம் விவரமா சொல்றான். அந்த ஊர் எல்லைக்குள்ள நுழைஞ்சதுலேருந்தே இப்படிதான் பேச்சு கேட்டுச்சு. அரண்மனைக்குள்ள போனா அரசவையிலையும் ராஜா கூட அப்படிதான் சொன்னாரு. என்ன இப்படி கூன்முதுவோட இருக்கிற உங்களை அனுப்பியிருக்காரு மந்திரி ராஜா, வேற மந்திரியே இல்லையா அனுப்புறதுக்கெல்லாம் சொல்லிட்டாரு. அப்புறம் என்கிட்டயும் சொன்னாரா, அப்புறம் நான் நிரூபிச்சு காமிச்சேன் என்னன்னு. அப்போ ராஜா சொன்னார், அட முட்டாள் மந்திரியே, நான் என்ன சொல்லி விட்டேன், சட்டையை கழற்றக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, நீ என் வார்த்தையை மீறிட்டே அடிப்பாரு. என்ன ராஜா சட்டைன்ட்டே இருக்குங்க, 1,00,000 பொற்காசுகள் கொண்டாந்துருக்கனே, நீங்க அதை விட்டுட்டு சட்டையை கட்டுறத பெருசா சொல்றேன்னு. அப்போ ராஜா சொல்லுவாரு, நான் என்ன சொன்னேன், நான் சில வாரங்களுக்கு முன்னாக நானும் அந்த ராஜாவும் பேசிட்டு இருந்தோம். அப்ப அந்த ராஜா என்கிட்ட சொன்னாரு, உன்னுடைய அவையில நீ வச்சிருக்க மந்திரிகள் எவருமே உனக்கு நம்பகமானவர்கள் கிடையாது, உன் நம்பிக்கைக்கு பாத்திரவர்கள் கிடையாதுன்னு சொன்னாரு. அப்போ நான் சொன்னேன், அப்படி இல்லை, என்னுடைய அவையில இருக்க மந்திரிகள்லாம் என் நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்க தான். நான் ஒரு காரியத்தை சொன்னதை அப்படியே கேட்டு செய்வாங்க, ஏன்னு மாற்றுக்கள் கூட கேட்க மாட்டாங்கன்னு சொன்னேன். அப்போ ராஜா சொன்னாரு, அப்படி இல்லை, சரி நான் உனக்கு சவால் விடுறேன். நீ உனக்கு நம்பகமான மந்திரி, உனக்கு நெருக்கமான மந்திரி, உன் சொல்ல தட்டாத மந்திரி ஒருத்தரை எனக்கு அனுப்பிவிடு. சட்டையை கழற்றக்கூடாதுன்னு சொல்லி நீ அனுப்பிவிடு, நான் சட்டையை கழற்றி காண்பிக்கிறேன், இவ்வளவு தூரம் உனக்கு நான் உண்மையா இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னாரு. அப்படிதான் நான் உன்னை அனுப்பிவிட்டேன். நீ அப்போ பந்தய காசு எவ்வளவு தெரியுமா, 10,00,000 பொற்காசுகள். நான் தோற்று போனா அவன் எனக்கு 10,00,000 பொற்காசுகள் தரணும். அவன் தோற்று போனான், அவன்கிட்ட சவால், அவன் தோற்று போனா அவன் எனக்கு 10,00,000 பொற்காசுகள் தரணும். ஆனா நீ என்னன்னா என் வார்த்தையை மீறி நீ 1,00,000 பொற்காசுகள் வாங்கிட்டு வந்திருக்கிற பந்தயத்தை ஜெயிச்சிட்டேன்னு சொல்லி, இப்போ எனக்கு 9,00,000 பொற்காசுகள் நஷ்டம். நான் அந்த 9,00,000 பொற்காசுகள் உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜா சொன்னாதான். இந்த கதையை யூதர் அபிமார்கள் தங்களுடைய ஜெப ஆலயத்துல தங்களுடைய மக்களுக்கு சொல்லுவாங்களாம். ஏன்னா தேவன் எதை இஷ்டப்படுறாரோ, அவர் சொல்ற காரியம் எதுவோ அதற்கு நாம் கீழ்ப்படிய வேணும். ஒருவேளை தேவன் சொல்வதற்கு மாறாக வேற ஒன்றை செய்தால் நல்லா இருக்கும்னு நமக்கு தெரிந்தாலும், நாம் செய்கிற காரியங்கள் அவர் சொல்றதுக்கு மேலா பல நன்மைகளை தரக்கூடுங்கிற காரணங்கள் பலவாக இருந்தாலும் நாம் அப்படி செய்யாம தேவன் எதை இஷ்டப்படுறாரோ அதைத்தான் செய்யணும், தேவனுடைய விருப்பத்துக்கு மாறாக செயல்படக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு காரியத்தை அழுத்தி மக்கள் மனதில் பதிய வைப்பதற்காக அந்த யூதர் அபிமார்கள் தங்களுடைய மக்களுக்கு ஜெபாலயங்கள்ல இந்த கதையை சொல்லுவாங்களாம். தேவன் இது நம்மகிட்ட எதை ஆசைப்படுறாரோ, தேவன் நம்மகிட்ட எதை விரும்புகிறாரோ அதை செய்யறதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். அதான் நம்முடைய வாழ்க்கையாக நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். இப்போ லியோனார்டோ டாவின்சியை பற்றி எடுத்துக்கலாம். அவர் மிகச்சிறந்த ஓவியர். அவர் வரைந்த மோனலிசா ஓவியம் மிக புகழ் வாய்ந்தது. இது பாப்பரஸ் மரப்பலகையில் எண்ணெயால் வரைந்த எண்ணெய் ஓவியம் இது. அப்போ அந்த மோனலிசா ஓவியம் அந்த உலகத்தின் உள்ள ஓவியங்கள்ல மிக புகழ் வாய்ந்த பேர் போன ஒரு ஓவியம். இந்த ஓவியத்தை நம்ம யாராவது கையில் எடுத்துக்கிட்டு, மோனலிசா ஓவியத்துல கண்ணு கொஞ்சம் இப்படி மாறி இருந்தா நல்லா இருக்குமே, இந்த மூக்கு கொஞ்சம் இப்படி இருந்தா நல்லா இருக்குமே சொல்லி நம்ம ஏதாவது மாற்றங்கள் செய்வோமா? ஆகா, மிகப்பெரிய ஓவியர் வரைந்த ஓவியம் இது, புகழ்பெற்ற ஓவியம் இது, உலக ஓவியங்கள்ல தலை சிறந்த ஓவியம்னு கருதப்படுற ஓவியம்னு சொல்லி நம்ம அதை பாராட்டி மகிழ்ந்து பேசி போகும் வழி அதுல சின்ன மாற்றங்கள் நாம் செய்ய மாட்டோம். ஒரு மனிதனுடைய கிரியைக்கே நம்மள முக்கியத்துவம் கொடுப்போம்னா, தேவனாகிய கர்த்தர் அண்டசராசன் படைத்தவர், ஞானமுள்ள ஆண்டவர், அன்புள்ள ஆண்டவர், மேலானவர், அவருடைய காரியங்களை நாம் மாற்று கருத்தை சொல்வதற்கோ செய்வதற்கோ எந்த விதமான
தகுதியும் கிடையாது. அப்படி நாம் செய்யக்கூடாது. தேவன் அதை விரும்பவும் செய்யலை. இன்றைக்கு உலகத்தில் மனிதர்கள் அநேகருக்கு முன்பாக அநேக சவால்கள் இருந்தன. நமக்கு முன்பாகவும் அநேக சவால்கள் வைக்கப்படுகின்றன. அந்த சவால்களில் நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறோமா, தேவனை வெளிப்படுத்துகிறோமா தான் முக்கியமான ஒரு கேள்வி. அப்படிப்பட்ட ஒரு சவாலை தேவன் யோபு 1:8 வைக்கிறார். அவர் அங்கே சாத்தான்கிட்ட சவால் விடுறார் ஆண்டவர். என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ அப்படின்னு கேட்கிறார். என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோன்னு சொல்லி கர்த்தர் மகிழ்ச்சியாக, பெருமையாக, சந்தோஷமாக சொன்ன மாத்திரத்துல சாத்தானும் லேசுப்பட்டவன் இல்லை. உடனே அவன் அடுத்த சவால் விடுறான். அவன் சொல்றான், அதற்கு சாத்தான் பிரயோத்திரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். அவன் சொல்றான், என்ன யோபுன்னு சொல்லி பெருசா சொல்றீரு, யோபு என்ன சும்மாவா உமக்கு பயந்து நடக்கிறான்? அவனை சுற்றி நீர் வேலை அடைத்திருக்கிறீர், அவனுக்கு எல்லா செல்வத்தையும் எல்லாமே கொடுத்துருக்கிறீர், அதனால நினைச்சான் உண்மை பணிந்து கொள்றான். அவனுக்கு உண்மையில உண்மையால அன்பு பாசலாம் ஒன்றும் கிடையாது. இது எல்லாமே போலி தொழுகை, போலியா தான் அவன் நினைச்சான். அவன் வணங்குறான். உண்மையான அன்பெல்லாம் கிடையாது. நீர் அவனை ஆசிரியச்சிருக்கிறீரு, அவனுக்கு எல்லாமே கொடுக்குறீரு, அவன்கிட்ட உரையாடுறீரு, அதனால அவன் செய்யறான் அப்படின்னு சொல்லி சாத்தான் சொல்றான். சின்ன சின்ன சவால்கள் நம் முன் வைக்கப்படுகின்றன. சின்ன சின்ன சோதனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், அவை ஒவ்வொன்றிலும் நாம் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு சாட்சியாக யோபு வாழ்ந்த போல வாழ்ந்தோம்னா நாம் மேலான ஒரு நிலையை அடைவோம். வேதம் சொல்லுது இல்லையா, நீதிமொழிகள் 4:18 பார்க்குறோம், நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதீதமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல் இருக்குன்னு சொல்லி. தேவனுக்கு நாம் பயந்து தேவனுடைய காரியங்களை நாம் அப்படி நாம் அவருக்கு நாம் அர்ப்பணித்து நமக்கு வர்ற சின்ன சின்ன சோதனைகளை நாம் வெற்றி பெறுகின்ற வேளையில நம்முடைய வாழ்க்கை மிகவும் மேலான வாழ்க்கையாக இருக்கும். ஆக சாத்தா அவன் ஆண்டுகிட்ட மாற்றி இப்படி சவாலின்ற வேளையில தேவன் சொல்றாரு, அவனுடைய நல்ல குணங்களை பட்டியலிடுறாரு. அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளைவனுமாகிய அவனை போல இந்த பூமியில் ஒருத்தருமே இல்லை அப்படிங்கிறாரு. இன்னும் ஒரு ஆழமான ஒரு அழுத்தமான ஒரு நம்பிக்கையில தேவன் சொல்றாரு, அவனை மாதிரி பூமியில எவனுமே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே சாத்தானுக்கு நல்லவா இருக்கும். தேவனுடைய குணம் என்னன்னா, நம்மகிட்ட ஒரு சின்ன நல்ல காரியம் இருந்தாலும் அதை பெருசாக்கி நம்ம உற்சாகப்படுத்தி நம்ம மேலான நிலை கொண்டு வரதான் ஆண்டு ஆசைப்படுவார். ஆனால் சாத்தானுடைய குணம் என்னன்னா, ஒரு சின்ன தப்பு எங்கேயாவது நம்மகிட்ட இருக்கான்னு பார்த்து அதை வச்சு நம்ம நினைச்சோம் வீழ்த்தவும் நம்ம குறை சொல்லவும் சாத்தான் காத்திருப்பான். ஆக தேவன் யோபை பற்றி இப்படி பொழிந்து சொன்னபோது சாத்தானால் அதை பொறுத்துக்கவே முடியல. அப்போதான் அவன் சொல்றான்னா, அவன் சாத்தானை பற்றி அப்படி குறை சொல்லணும் இல்லை, ஒன்றும் கிடையாது, நீர் அவனை உயர்ந்த நிலையில வச்சுக்க போய்தான் அப்படின்னு சொன்ன போது தேவன் அடுத்த ஒரு சவால் விடுறார். ஆண்டு சொல்றாரு, கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவைகள் மேல் மாத்திரம் அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னியை விட்டு புறப்பட்டு போனான். ஆண்டு சொன்னாரு, அவனுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் அவன் கையில கொடுத்துட்டேனா, அவனுடைய உடலை மட்டும் தொடாத, அவன் மேல கை நீட்டாத, பார்த்துக்கள் அப்படின்னு சொல்லி தேவன் அனுப்புறாரு அவன். சாத்தான் சந்தோஷமா புறப்பட்டு போறான். ஏன்னா நம்ம துவம்சம் பண்றது அவனுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆய்க்கணும் அப்படிங்கிறது அவனுடைய ஆசை. நாம் நன்றாக இருப்பதற்கு அவனுக்கு பிடிக்காது. இங்கே தேவன் நம்மை அறிந்திருக்கிற தேவன். எப்படின்னா, நம்ம 1 Corinthians 10:13 எல்லாருக்குமே தெரிந்த வசனம். தேவன் சொல்றாரு, மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லைன்னு ஆண்டு சொல்றாரு. நமக்கு நேரிட சோதனைகள்லாம் சாதாரணமானது தான். நம்மால் தாங்கிக் கொள்ளக்கூடிய சோதனை தான் தேவன் அனுமதிப்பார். தாங்கிக் கொள்ள முடியாத சோதனையை ஆண்டு அனுமதிக்க மாட்டாரு. நமக்கு ஒரு கேள்வி எழலாம், எப்படி அப்படின்னா, தேவன் நம்ம லூக்கா 22:31 பார்க்குறோம். தேவன் சொன்னாரு, தேவன் எப்படி யோபு குறித்து சாத்தான் ஆண்டுட்டு சவால் விட்டானோ, அல்லது யோபு சோதிக்கணும்னு சாத்தான் அவர்கிட்ட அனுமதி கேட்டானோ, அதே போலவே தேவன் நம் ஒவ்வொருவரையும் சோதிப்பதற்கு சாத்தான் ஆசையோட இருக்கிறான். நம்ம கழிக்கணும், நம்முடைய பலவீனத்தை அறிந்து கொண்டு நம்ம அதில் ஆழ்த்தணும்னு சொல்லி சாத்தான் ஆசைப்படுறான். அப்போ யோபுக்காக சாத்தான் ஆண்டுகிட்ட கேட்டுட்டது போலவே தேவன்கிட்ட கேட்குறான், பேதுருவை சோதிக்கணும். பேதுருக்கு பேர் சீமோன் பார்க்குறோம். தேவன் தான் பேருன்னு பேர் விடுறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு சீமோன் சொல்லும் பொழுது, சீமோனே சாத்தான் உங்களை கோதுமையை சுழையினால் புடைக்கிறது போல உங்களை புடைக்கும்படிக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் அனுமதிக்கலான்னு சொல்றாரு. அப்போ இருந்த சூழ்நிலையில பேருக்கு இந்த சோதனை வந்தால் பேர் விழுந்துருவான்னு ஆண்டவர் தெரியும். தேவன் அனுமதிக்கலைங்கிறாரு. ஆக தேவன் நம்ம அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய பலவீனங்களை பார்த்து நம்முடைய நிலைமையை பார்த்து தேவன் சில சமயங்களில் அந்த துன்பத்தை வரவிடாமல் காக்குறாரு. அப்புறம் சொல்லுவார், 32ஆம் வசனத்தில் சொல்லுவார்,
நீ குணப்பட்ட பின்பு உன் சௌரிய ஸ்திரப்படுத்த. தேவனுடைய பிள்ளைங்க இந்த நிலையில இருக்க போற கிடையாது. அன்றைக்கு சொல்லப்போனா காவலையும் சாவலையுமே பின்பற்றுவேன்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, சேவல் கூறுக்கு முன்னாலே நீ என்னைய 3 தடவை மறுதலிப்பான்னு சொன்னாரு. அப்படியே மறுதலித்த அந்த பேதுரு. சொல்லப்போனா ஏசாமியை பிடிச்சிட்டு போகும்போது வேதம் சொல்லுது, பேதுரு தூரத்திலே சென்றான் அப்படின்னு. ஒருவேளை யாராவது பார்த்து, ஏய் என்னடா நீ அவன் கூட இருந்தவன் என்ன போலாம், தானே பின்னால போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை யாராவது, ஏய் நீன்னு அவங்கள அழலாம், அவர் எங்க போறா நான் எங்க போறேன் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ஒரு நிலையில இருந்த அந்த பேதுரு பின்னால தேவனுக்கென்று தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்து அவர் எந்த அளவுக்கு அன்றைக்கு உயிருக்கு பயந்து தான் அப்படி ஓடினாரு. ஆனால் இன்றைக்கு என்ன சொல்றாருன்னா, அந்த ரட்சகரை அறிந்த சிலுவையில் என்னையும் அறையவருக்கு நான் பாத்திரம் இல்லை, என்னை தலைகீழாக அறையுங்க அப்படின்னு சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்து தேவனுக்கென்று இரத்த சாட்சியாக மறித்த பேர் நம்ம பார்க்குறோம். ஆக தேவன் நம்முடைய காரியங்களெல்லாம் அறிந்த தேவன் நமக்கு எப்போ அந்த சோதனை அனுமதிக்கலாம், எப்போ நம்ம விழுந்து விடாமல் இருப்போம் சொல்லி தான் நமக்கு தேவன் அந்த சோதனை அனுமதிக்கிறாரு. ஒருவேளை தேவன் சோதனை அனுமதிக்கிறாருன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மால் அதை தாங்கிக் கொள்ள முடியும்னு சொல்லி. நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாதுன்னா தேவன் நிச்சய மாட்டாரு, அந்த சோதனை நமக்கு அனுமதிக்க மாட்டாரு. எனவே நம்முடைய பலவீனங்களை அறிந்த தேவன், நம்மை நேசிக்கிற தேவன், நம்ம ஒரு நாள் நினைச்ச மாட்டாரு, அவரு கைவிட மாட்டாரு. அது மட்டும் இல்லாம அதோட சேர்ந்து ஆண்டு சொல்றாரு, அந்த சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவான்னு சொல்லிருக்குது. அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனையும் தருவான்னு சொல்லிருக்குது. ஆக தேவன் நமக்கு எல்லா விதத்திலும் அனுசரணையாக நமக்கு உதவியாக இருப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறாரு. இந்த வேதாமத்தில் உள்ள 66 புத்தகங்களிலும் முதலாக எழுதப்பட்ட புத்தகம் இந்த யோபு புத்தகம். அந்த முதலாக எழுதப்பட்ட இந்த முதல் புத்தகத்துல முதல் அதிகாரத்துல கடைசியான வர வசனம் எப்படி முடியுதுன்னா, இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை கூறவும் இல்லை. இந்த அருமையான வசனங்களோடு தான் அந்த முதல் அதிகாரம் முற்று பெறுது. நம்முடைய முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, நமக்கு என்ன சூழ்நிலை வந்தாலும், இழிவான சூழ்நிலை, பழிப்பான சூழ்நிலை, மோசமான சூழ்நிலை, கேவலமான சூழ்நிலை, பிரச்சனையான சூழ்நிலை எது வந்தாலும் நாம் தேவனை பற்றி குறை கூறாமல் வாழ்கிறோமா அல்லது தேவனை குறை கூறுவோமா? அந்த கேள்வியை நாம் மனதில் ஆழமாக பயிற்சி வச்சிருக்கணும். தேவன் அந்த சாத்தானுக்காக அவர்கிட்ட சவால் விட்டார், என் பிள்ளை என்னைய விட்டு ஒரு நாள் நினைச்ச மாட்டான், விலக மாட்டான், என்னை விட்டு நீங்க மாட்டான், இன்னும் செஞ்சு பாருன்னு சாத்தான் நினைச்சான். அவனுடைய உடைமைகளெல்லாம் அழிச்சிட்டான்னா, அவன் நிச்சயமா அம்மை விட்டு நீர் கொடுக்குற செல்வத்துக்காக, நீர் கொடுத்துருக்க ஆசீர்வாதத்துக்காக தான் அம்மை பின்பற்றான் அப்படின்னு சொல்லி சாத்தான் சவால் விட்ட போது தேவன் அத்தனை நம்பிக்கையோட, அத்தனை ஆழமான நம்பிக்கையோட என் பிள்ளை என்ன செய்ய மாட்டான், என்னையே குறைய சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி தேவன் சொன்னாரு. யோபு 2 சொல்றாரு, கடைசி வரும்போது அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியா இருக்கிறான்னு சொல்லி. இப்போ சாத்தான் தன்னுடைய பிரச்சனையை அங்க யோபு மேல காண்பிச்சுட்டான். அவருக்கு நஷ்டங்கள் பிரச்சனைகள் மேலும் மேலும் வரத்தான் செய்யுது. அப்போ தேவன் சொல்றாரு, இத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் அவன் என்ன செய்யலை, இனி விட்டு அவன் விலகி போகலை, அவன் என் மேல பிரியமா இருக்கிறான், எனக்கு என் மேல அவன் அன்போட இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றார். இந்த எல்லா சூழ்நிலைக்கும் மத்தியிலும் நாம் தேவனுக்கு நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காண்பிக்கிறோம் சாத்தானுக்கு முன்னாலங்கிறது தான் முக்கியமான காரியம். இங்கே தேவன் நம்மை அறிந்திருக்கிற தேவன், நம்முடைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலையும் நம்மை வழிநடத்துகிற தேவன். நமக்கு எப்போ இந்த சோதனைகள் தந்தா நாம் அதை மேற்கொள்ள முடியும்னு சொல்லி தான் தேவன் நமக்கு பார்த்தான் தராரு. அது மட்டும் இல்லாமல் நம்மை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார் அவர். நாம் யாருன்னு சொல்லி தேவன் வெளிப்படுத்துறாரு. யாருக்கு வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா, இந்த வேதம் சொல்லுது 2 முதல் வசனம், இந்த 1 பார்க்குறோம் நம்ம. ஒரு 1 ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். யார் இந்த தேவபுத்திரர்? இந்த உலகத்தின் அறிவுஜீவிகள், இந்த பிரபஞ்சத்தின் அறிவுஜீவிகள், தேவதூர்கள். அவர்களுக்கு மத்தியில் சாத்தான போய் நிற்கிறான். அப்போ ஆண்டு சொல்றாரு, எங்கிருந்து வரேன்னு கேட்கும்போது, நான் அந்த பூமியெல்லாம் சுற்றி பார்த்து வரேன்னு சொல்றான் இல்லையா. அதான் என்ன சொல்லாம சொல்றான், நான் அந்த பூமிக்கு நான் தான் அதிபதி. ஏன்னா நான் ஆதாம் ஏவலை நான் வீழ்த்திட்டேன், அப்போ இந்த உலகம் எனக்கு சொந்தமாயிடுச்சு, அதனால நான் தான் அதுக்கு அதிபதினு சொல்லும்போது கர்த்தர் சொல்றாரு, அப்படி நினைச்சிட்டு இருக்காத, நீ தான் அந்த பூமிக்கு அதிபதினு நினைச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி தான் சொல்றாரு. யோபு ஆண்டவர் சொல்றார், உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புகளை அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லைன்னு சொல்லும்போது, இவன் இல்லை, இன்னும் நிறைய பிள்ளைங்க வரப்போறாங்க, இவங்கெல்லாம் இருக்க வரைக்கும் நீ பூமியை எனக்கு சொந்தம், நான் தான் அதிபதினு சொந்தம் காட்ட முடியாதுன்னு ஆண்டுறாங்க. அழுத்து சொன்னோன்னே சாத்தானுக்கு சுருக்குன்னு தைக்குது.
அடடா இப்படி சொல்றாருன்னு சொல்லி தான் நினைச்சிடறான். அவனும் பாய்ந்து வேலை செய்கிற பார்க்குறோம். ஆக தேவன் இந்த தூதர்களுக்கு மத்தியில தேவபுத்திரன் சொன்னா அந்த தூதர்கள், அந்த தூதர்களுக்கு மத்தியில தேவன் இந்த காரியத்தை கொண்டு வர்றாரு. ஏன் இதுக்கு மத்தியில கொண்டு வர்றாரு அப்படின்னு சொல்லும்போது, பவுல் கூட சொல்லுவாரு, நாங்கள் தூதருக்கும் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம். வேடிக்கையானோம்னா ஒரு காட்சி பொருள். இப்போ கூட தேவன் சிலையை வைக்கக்கூடாதுன்னு சொன்ன ஆண்டவர் அந்த மகாபரிஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி மேலே 2 கேரியவன்களை ஆண்டு வைக்க சொல்றாரு. எதுக்கு? சிலை வணக்கத்திற்கா? இல்லை. அந்த 2 தூதர்களும் நம்ம பார்த்துருக்கமா இருக்க மாட்டாங்க. 2 தூதர்களும் அந்த உடன்படிக்கை பெட்டி மேலே பட்டவங்க ஒருத்தர் அப்படி 2 பேரும் அப்படி குனிந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த பெட்டி உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருக்குது? தேவனுடைய 10 கற்பனை இருக்குது. தேவனுடைய மன்னா இருந்துச்சு, அந்த 6 துளிர்த்த கோல் இருந்துச்சு. அவருடைய அதிகாரம், அவருடைய அன்பு, அவருடைய அக்கறை எல்லாரும் அங்கே சுட்டிக்காட்டப்படுது. அப்போது அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அந்த தேவனுடைய கற்பனை கொடிதானது, அது கொடூரமானது, அவர் அன்பற்றவர், அவருடைய வார்த்தையின்படி நடக்க முடியாதுங்கிறது தான் சாத்தானுடைய வாதம். ஆனால் தேவன் அவன் ஆண்டவர் வார்த்தையால் சாடின போது கர்த்தர் அவரும் வார்த்தையால் அவன்கிட்ட வாக்குவாதம் பண்ணலை, தன் வாழ்க்கையால் வாழ்ந்து காண்பித்தார் தேவன். அவர் அன்பற்றவர், அவருடைய கட்டளைகள் கொடிதானதுன்னு சொல்லி சாத்தான் சொன்ன போது, இல்லை, நான் அன்பான தேவன், என்னுடைய கற்பனைகள் கொடிதானவே இல்லை, நான் அதை வாழ்ந்து காட்டுறேன், மனுஷனால அந்த கற்பனை கீழ்ப்பட முடியும்னு வாழ்ந்து காட்டுறதுக்காக தான் தேவன் இந்த உலகத்தை மனிதனாக வந்தார். அப்போது இந்த தூதர்கள் என்ன செய்றாங்கன்னா, உற்று பார்க்குறாங்க, இந்த கற்பனைப்படி வாழ்கிற மக்கள் எப்படி இருக்கிறாங்க, இந்த கற்பனைப்படி வாழாத மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு உற்று பார்க்கும்படியாகத்தான் அந்த காட்சி அமைக்கப்பட்டுச்சு. அதனால தான் மகாபரிசலத்தில் அந்த தூதர்கள் அப்படி தேவனுடைய பெட்டியை ஏன்னா உள்ள ஷெக்கேனான்னு சொல்லுவாங்க, தேவனுடைய மகிமையை காணப்பட்டுச்சு. அந்த பெட்டிக்குள்ள இருக்கிற கற்பனையை உற்று பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பை தேவன் செய்ய வச்சிருந்தாரு. இங்கே பவுல் சொல்றாரு, 1:4 சொல்லும் பொழுது, நாங்கள் உலகத்துக்கும் மனுஷருக்கும் தூதருக்கும் வேடிக்கையானோம். ஆனால் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, நம்முடைய செயல்பாட்டில் பார்க்குறாங்க. தேவனுக்கு பயந்து வாழ்கிற நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குது, தேவனுக்கு பயப்படாத மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்குது, நாம் என்ன செய்யறோம்னு சொல்லி காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எபேசியர் 6:20 தேவன் நினைச்சிடாரு தன்னுடைய சபைக்கு நாம் யாருங்கிறத வெளிப்படுத்துறார். துரைத்தனங்கள், அதிகாரங்கள் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்குது, அதெல்லாம் தேவதூருடைய அந்த பெயர்களில் ஒன்று. அப்போ அவர்களுக்கு மத்தியில் தேவன் நம்முடைய பிரச்சனைகளை கொண்டு வர்றாரு. எதுக்கு அப்படின்னா, இந்த பூமியில, இந்த பாவம் நிறைந்த உலகத்துல எனக்கு பிரியமா வாழ்ற பிள்ளைங்க இருக்கிறாங்க, என்னை நம்புற பிள்ளைங்க இருக்காங்க, என்னைய மேன்மைப்படுத்துற பிள்ளைகள் இருக்காங்க, என் உரியவங்க நியாயமா நடக்கிறாங்க, என்னை நம்ப அப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி தேவன் வெளிப்படுத்துறாரு. யோபு புத்தகத்துல முதலாக எழுதப்பட்ட இந்த புத்தகத்துல பலியை பற்றிய காரியம் வருது, பாவங்களுக்காக பலி செலுத்துற காரியம் வருது, தேவன் தம்மை வெளிப்படுத்துற காரியம். இப்போ பல்லவராஜ்யத்துக்கு போகணும், நம்ம தூதர்கள் ஏற்றுக்கொள்ளணும் இல்லையா? இப்போ ஆண்டு சொன்னாரு, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போயிருன்னு சொன்னாரு. ஏன் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றது இத்தனை வருஷமா? அண்ட சராசரத்தையும் தேவன் வார்த்தையினால உருவாக்கினார். உண்டாக கடவுது என்று சொன்னார், உடனே எல்லாம் உண்டாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம தங்கியிருக்க இடத்த ஆயத்தம் பண்றதுக்கு தேவனுக்கு இத்தனை வருஷம் ஆகுதுன்னா, தேவன் அங்கே இடத்தை உண்டாக்குறது பத்தி அங்கே சொல்லலை. அவர் தூதருடைய மனதில் இடத்தை உண்டாக்குறார். தூதருடைய மனதில் நமக்கு இடத்தை உண்டாக்குறார் தேவன். அப்போ இன்றைக்கு என்னைய பற்றிய காரியம் வருமானா? அப்போ தூரில் நினச்சிலாங்க, அடடா இந்த பொம்பளையா, இவ மோசமானவா, இப்போ வரைக்குமே வாழ்க்கை சரியில்லை ஆண்டவரே, பாவமே இல்லாத அந்த பரலோகத்தில் அந்த லூசிபர் சாத்தானா மாறினானே, இது முழுசுமே பாவத்தில் கிடக்கிறது, இதை கொண்டு பரலோகத்தில் வச்சா அந்த பரலோகம் நரம் ஆகாதான்னு சொல்லி சாத்தான் கேட்பாங்க, தூரில் கேட்பாங்க இல்லையா? அப்போ தேவனுக்கு தெரியும். இப்போ ஒரு சாதாரண ஒரு ஆசிரியராக இருக்கிறவர் கூட பள்ளியில் பாடம் நடத்தும் போது அவருக்கு தெரியும், ஒரு மாணவனை பார்த்தானா இன்னைக்கு இப்போ முந்தைய அவன் எப்படி இருந்தான், இப்போ எப்படி இருக்கிறான், இனி எப்படி வருவான் அப்படின்னு அவராலே கணிக்க முடியும்னா, நம்முடைய சர்வலோக தேவனுக்கு நம்மை பற்றி தெரியும். அப்போ அவர் சொல்வார், அந்த எம்எல்ஏ நேற்று வரைக்கும் என்ன சொல்லப்போனால் இந்த வினாடி வரைக்கும் மோசமாக இருக்கிற உண்மைதான், ஆனால் என்ன செய்வா அடுத்த வாரம் இல்லை அடுத்த மாதம், ஏன் அடுத்த வருஷம் கூட மாறக்கூடிய சூழ்நிலை, என் பிள்ளை சொக்க தங்கமாக மாறிடுவான்னு சொல்லி தேவனுக்கு தெரியும் இல்லையா? அப்போ தேவன் நம்மை வெளிப்படுத்துகிறார். நம்ம எப்படிப்பட்டவங்கிறத அந்த தூரலுக்கு எல்லாமே தெரியாது, வெளிப்படுத்துறதுக்காக அதைத்தான் மனதை ஆயத்தப்படுத்துகிறார் தேவன். அதற்காக தான் போறாரு. நம்முடைய செயல் அன்றைக்கு எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு எப்படி இருக்குது, வாழ்க்கையில் உள்ள மாற்றங்களை காண்பிப்பதற்காக தான் தேவன். அதை எப்படி காண்பிக்க முடியும்? நான் நல்லவன் சொல்லி எப்படி ஆண்டவர் நிரூபிக்க முடியும்? இப்போ உதாரணமாக எடுத்துக்கலாம், ஆபிரகாம் அந்த மோரியா மலையில் ஈசாக்கை பலியிட பண்ணார் இல்லையா? அப்போது தேவன் அமைதியாக இருக்கிறாரு. அந்த ஆபிரகாம் கத்தியை எடுத்து ஓங்கிட்டார். ஈசாக்கை வெட்டக்கூடிய அளவுக்கு கத்தியை ஓங்கி ஒரு போட போறாரு. நல்ல தேவன் சொன்னாரு, பிள்ளையாண்ட அனிமல் கையே போடாது ஆபிரகாமி,
நீ தேவனுக்கு பயந்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கேன்னு சொல்றாரு. அப்போதான் ஆண்டுக்கு தெரியுமா? அப்போ ஆண்டுக்கு இது அப்போ என்ன ஆண்டவர் அவரு உள்ளிந்திரியங்களையும் சோய் தருகிற தேவன், அவருக்கு எல்லாம் தெரியும்னா இப்போதான் தெரியும் சொல்றாரு. அதுக்கு முன்னாலேயே பார்க்குறோம் ஆண்டவர் அந்த வானத்து நட்சத்திரங்களை காண்பித்து இதை மாதிரி உன் சந்தையை பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை காட்டிலும் பெருக பண்ணுன்னு சொல்லும் பொழுது வேதம் சொல்லுது ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினான்னு சொல்லி அப்போ அப்படி சொல்லிருக்குது. அப்பவுமே தேவன் அவனை கர்த்தர் ஆபிரகாம் விசுவாசத்தை நிமித்தமாக அவனை நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஆனா என்ன இப்போ சொல்றாரு ஆண்டவர், பிள்ளைண்ட மேல் உன் கத்தியை போடாதே, நீ தேவனுக்கு பயந்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழலாம். தேவனுக்கு தெரியும் ஆபிரகாம் தேவன்கிட்ட எத்தனை விசுவாசமா இருக்காரு, தேவன்கிட்ட எவ்வளவு அன்பா இருக்காரு, அவர் தேவனுக்குள்ள எவ்வளவு உறுதியா இருக்காருன்னு சொல்லி தேவனுக்கு தெரியும். ஆனா எனக்கும் உங்களுக்கும் சாத்தானுக்கு தெரியும் இல்லையா? சாத்தான் சும்மாவே பொய் சொல்றவன். வேதம் சொல்லுது வெளிப்படுத்தல ஆதி முதற்கொண்டு சொல்றவன் இல்ல, குற்றம் சுமத்துறது அவனுடைய வேலை. அப்படிப்பட்ட சாத்தான் ஒத்துக்குவானா? இப்போ இந்த யோபு அத்தனை நல்ல வாழ்க்கை வாழ்றது சாத்தானுக்கு தெரியாமலா இருந்திருக்கும். ஆனால் அவன் நினைச்சிடறான் முரட்டுத்தனமா ஆண்டோட்ட, கிடையாது கிடையாது, நீ கொடுக்குற செல்வங்கள் ஆசிரியர்களால தான் அவன் யோபு இப்படி கீழ்படுறான்னு சொல்லி சாத்தான் அங்கே வாக்குவாதம் பண்றானே, அந்த சாத்தான் ஒத்துக்குவானா? ஆபிரகாமுடைய மற்ற தவறுகளெல்லாம் சுட்டி காட்டுவான். இவனா இவனா அடிமோ. அப்போ தேவன் அன்றைக்கு ஆபிரகாம் அப்படி இருந்தான், இன்றைக்கு எப்படி இருக்காங்க விலைக்கு காண்பிப்பதற்காக அல்லது இந்த பாவ ஜீவிகளான நாம் விளங்கிக் கொள்வதற்காக சாத்தானும் தெரிவதற்காக தான் தேவன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அனுமதிக்கிறாரு. அங்கே முற்றுமுடிய கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்தவனாக அப்படிப்பட்ட அதிசயத்தை அவர் பார்த்தே கிடையாது. அப்படிப்பட்ட அதிசயத்தை பார்த்தே கிடையாது. ஆனால் நினைச்சாராம், என் பிள்ளை செத்து போனா கூட ஆண்டவர் நினைச்சாரு அவனை திருப்பி தருவாரு நம்பிக்கையில் அந்த ஆபிரகாம் அவனை பலியிட துணிந்தான்னு பார்க்குறோம். அப்போ தேவன் சொல்றாரு, உன் பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே, நீ தேவனுக்கு பயப்படுகிறோம் நின்று இப்போது அறிந்திருக்கேன்னு சொல்றது. ஆக இந்த சின்ன பிரச்சனைகள் மூலமாக இப்படிப்பட்ட காரியங்கள் யாருக்கு? தேவனுக்கு தெரியும். தேவன் ஏற்கனவே அறிந்தவர் தான். சாத்தான் அறிந்து கொள்வதற்காகவும் பாவ மனிதர்களாக நாம் அறிந்து கொள்வதற்காக தான் தேவன் இந்த காரியங்களை அனுமதிக்கிறாரு. அப்போ நமக்கு வாழ்க்கையில வர சின்ன சின்ன பிரச்சனைகள், அது நோயா இருக்கலாம், தொழில் நஷ்டமா இருக்கலாம், எத்தனையோ காரியங்களா இருக்கலாம், பிறராலேயோ அல்லது வீட்டாராலேயோ பிரச்சனை வந்தா நாம் உடனே நினைக்கூடாது எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது, இந்த நோய் என்னை விட்டு போக மாட்டேங்குது, நான் தேவனுக்குன்னு ஒழியும் செய்கிறேன், தேவனுக்கு சாட்சியாக வாழணும் ஆசைப்படுறேன், எந்தெந்த காரியங்களாம் நான் என்னை வாழ்க்கை விட்டு நீக்கியிருக்கிறேன், ஆனால் ஏன் எனக்கு இப்படி அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். அப்போ சாத்தானே சொல்லுவான், அந்த பார் அவன் கோயிலுக்கே போக மாட்டேங்கிறான், அவன் தசமா வைக்க மாட்டேங்கிறான், ஒரு நாள் ஆசிரிக்க மாட்டேங்கிறான், ஆண்டவரையே மதிக்காம இருக்கான், அவன் வாழ்க்கை எப்படி இருக்குது. அந்த ஒரு எண்ணம் தான் ஆசாப்புக்கு எனக்கு வந்துச்சு. அவர் ஆசாப் அந்த எழுத்துமா சங்கீதம் சொல்லும் பொழுது கொடியவன்லாம் எப்படி இருக்கான், பச்சையான மரம் போல தழைத்து இருக்கிறான ஆண்டவரே, எங்களுக்கே எப்படி கவிதை பிள்ளைகளுக்கும் எப்படி சொல்லிட்டு தான் அவர் புலம்பிட்டே போறவர் தான். உள்ள பரிசுத்தல காட்சியில பார்த்த உடனே ஐயோ இப்போ எனக்கு விளங்கிடுச்சு ஆண்டவரே, நான் கொஞ்சம் கொஞ்சம் சறுக்கிட்டேன்னு சொல்லி தன்னுடைய உணர்வை அந்த ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். ஆக மனிதர்களாகிய இன்னும் சொல்லப்போனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட என்ன வரலாம், ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பிரச்சனை, அதுவும் நம்ம பொதுவாக மனுஷங்க ஏன் எனக்குன்னு கேட்க மாட்டாங்க, ஏன் எனக்கு மட்டும் அப்படின்னு தான் கேட்போம். நம்ம இதே பிரச்சனை எத்தனை பேருக்கு வந்திருக்கோம், சொல்லப்போனால் நம்ம விட அதிகமான துன்பத்தில் கஷ்டப்படுவாங்க. ஆனால் நம்ம எப்படி சொல்லுவோம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது ஆண்டவரேன்னு கேட்போம். அந்த எனக்கு மட்டும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தேவன் நினைச்சாருன்னா நம்ம இப்படி நினைக்கக்கூடாது. நமக்கு வர பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் தேவன் நம்ம மேல கோபமா இருக்காரு அல்லது நம்ம பாவின்னு தண்டிச்சிட்டாரு, அப்படி கிடையாது. தேவன் அந்த சாத்தானுக்கும் மற்றவர்களுக்கும் நினைச்சார் நம்ம யாருங்கிறத விளக்கி காண்பிக்கிறார். எப்படி விளக்கி காமிக்க முடியும்? இந்த சின்ன சின்ன சோதனைகள் மூலமா, சின்ன சின்ன பிரச்சனை மூலமா, இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அவன் என்னைய உறுதியா பற்றி கொண்டிருக்கான், இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அவன் என்னைய விட்டு நீங்கல, இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் அவன் என்னைய தான் மையப்படுத்தினான். எப்படி யோபுக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்த போதும் அந்த பாக்குறோம் இல்லையா, 1:22 எல்லாவற்றிலும் யோபு தன் உதிரலினால் பாவம் செய்யவில்லைன்னு சொல்றான், பாக்குறோம் நம்ம. ஆக தேவன் நினைச்சாரு இந்த காட்சிகளை பாக்குறா. அதான் பவுல் சொல்லும்போது, நான் உலகத்துக்கும் தூதருக்கும் மனுஷருக்கும் வேடிக்கையானோம் காட்சி பொருளானும். காட்சி பொருளுங்க மியூசியத்தை வச்சிருப்பாங்க இல்லையா, எல்லாரும் பார்ப்பாங்கல்ல. அப்போ எல்லாரும் நினைச்சாங்க பல ஜோடி கண்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது, என் வாழ்க்கை எப்படி இருக்குது, நான் இப்படி வாழ்றேன், கடந்த காலங்களில் மோசமான முறையில் என் வாழ்க்கை இருந்திருக்கலாம், ஆனால் இப்போ இந்த பொம்பளை வாழ்க்கையை பார்த்தா வித்தியாசமா இருக்கேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்ப்பாங்க. அப்போ நாம் யாருன்னு சொல்லி வெளிப்படுத்துறதுக்காகத்தான் தேவன் நினைச்சாரு நம்மை இந்த சூழ்நிலைக்கு தேவன் நம்மை உட்படுத்துறாரு, அனுமதிக்கிறாரு. எதுக்கானா யோபு சொல்றாரு இல்லையா, அவர் இனி புடமிட்ட அப்படின்னு நான் சுத்த பொண்ணாக விளங்குவேன்னு சொல்றாரு. ஆக தேவன் நினைச்சாருன்னா நம்ம அப்படி புடமிடுறாரு. நமக்கு அந்த சின்ன சின்ன பரீட்சைகளை தேவன் கொடுப்பதற்கு காரணம் என்னன்னா, நாம் மேலானவர்களாக விளங்கவும் அந்த தூருடைய உள்ளத்திலும் நாம் நினைச்சிடும் இடம் பிடிக்கணும். நம்ம அவங்க நினைப்பாங்க சரி இந்த பொம்பளையை ஏற்றுக்கிறதில்ல ஒன்றும் கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி. தேவன் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, அவர் சொன்னார்னா அப்படியே கீழ்ப்படின்னு ஆசைப்படுறாங்க, அவரை நம்பணும், ஏன்னு சொல்லி மறுத்து கேள்விக்கக்கூடாது. ஆபிரகாம் விஷயத்துல ஒரு எனக்கு ரொம்ப பிடித்த காரியம் என்னன்னா, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்,
போன்னு சொன்ன உடனே அவன் தான் போகும் இடம் இன்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனான். அது தேவனுக்கு பிடித்த ஒரு காரியம். ஏன் எதுக்கு அங்கே போனால் எனக்கு இன்னைக்கு நம்ம ஒரு இடத்துல மாற்றம் வச்சாங்களா, ஒரு வேலை மாற்றம் நமக்கு வரணும், உடனே நம்ம என்ன கேள்வி கேட்போம், அந்த இடத்துல தண்ணீர் வளம் நல்லா இருக்குதா, என் பிள்ளைகளுக்கு படிக்க வசதி இருக்குமா, எனக்கு ஜாமான்கள் வாங்குறதுக்கு அது ஏற்ற பகுதியாக இருக்குமா, அந்த சூழ்நிலை சரியாக இருக்குமா, அங்கே உள்ளவங்க நல்லா பழகுவாங்களா, எனக்கு போக்குவரத்துக்கு வசதி இருக்குமான்னு 1000 கேள்வியை கேட்டுட்டு தான் அது தேவனுடைய ஊழியமாக இருந்தாலும் நம்ம போகணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் இந்த ஆபிரகாமுக்கு அவர் போகும் இடம் இன்னதென்று தெரியாமல் புறப்பட்டு போனார். இப்போ சின்ன குழந்தை இருக்கு, வாய் பேச முடியாத ஒரு குட்டி குழந்தை, நம்ம கூட்டு போனால் அது நம்ம கேள்வி கேட்காது, பேசக்கூட தெரியாது. அப்போ அது நம்ம நம்பி வரும் இல்லையா, அது பாட்டில் நம்ம வரும் மாதிரி இத்தனை வயதான அந்த ஆபிரகாம் தேவன்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல. என்ன ஆண்டவரே நீ அங்கே வர சொல்றீரு, அந்த தேசம் எப்படிப்பட்டது, நான் குடியிருக்க முடியுமா, நல்ல தண்ணி குடியிருக்க, நான் குடிப்பது கேட்ட தண்ணி நல்ல தண்ணியா, சுவாசிக்க நல்ல காற்று இருக்கா, நல்ல காரியங்களா, எதுவுமே அவர் கேட்கல. அப்படியே ஆண்டை நம்பி புறப்பாடு பண்ணாரு. இப்படிப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கணும்னா தேவன் ஆசைப்படுறாரு. அன்றைக்கு சவுலை தேவன் சந்தித்த போது சவுல் கேட்ட கேள்வி என்னன்னா, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு கேட்டாரு. அது தேவனுக்கு பிரியமான காரியம். அவர் சொல்றாருல, அப்புறம் சொல்லும்போது சொல்றாரு, நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல், அது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் சொல்றது ஒரு மரபு சட்டடர். அதாவது நான் மனுஷன் கேட்ட யோசனை கேட்டுட்டு இருக்கல, இப்படி தேவன் சொல்றாரு சரியா அவனா கேட்டுட்டு இருக்கல அப்படின்னு சொல்றாரு. ஆக தேவன் அப்படிப்பட்ட பிள்ளைகள் தான் தேவனுக்கு பிடிக்கும். அன்றைக்கு சாமியல் ஆண்டர் கூப்பிடும்போது அவர் சொன்ன வார்த்தை, அந்த ஏலிட்ட கேட்டபோது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொன்னார் இல்லையா, அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் தேவன் ஆசைப்படுறார். நம்முடைய குணம் அப்படிப்பட்ட குணமா இருக்கணும். தேவன் நம்மகிட்ட ஒரு காரியம் சொல்லும்போது ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காம, அவரை நம்பாம நினைச்சக்கூடாது. நம்ம அவர்கிட்ட நீ விளக்கம் சொன்னாதான் நான் உண்மை பின்பற்றுங்கிற மாதிரி அப்படி இல்லாம, தேவன் நமக்கு ஒரு காரியத்தை சொல்லின்ற வேலையில ஏன் எதற்குங்கிற கேள்வி கேட்காம அவரை பின்பற்றக்கூடாது தேவன் ஆசைப்படுறார். ஏன்னா தேவன் நம்மை உயர்த்தி வைத்து நம்முடைய காரியங்களை அவர் மகிமைப்படுத்தணும் ஆசைப்படுறாரு. அங்கே வேதம் சொல்லுது, இந்த காரியங்களால அவன் ஒரு பாவம் செய்யலைன்னு சொல்லி. இன்னும் நான் 2ஆம் பார்க்குறோம், பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். அப்புறம் அவரோட இதை வந்து இப்போ உலகத்துல அவனுக்கு எல்லா பிரச்சனையும் கொண்டு வந்தாச்சு. அப்போ தேவன் சொல்றாரு, கர்த்தர் சாத்தானை பார்த்து பேசிட்டு 3ஆம் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ, உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு விலகனுமாகிய மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாக்கிறான். முகாந்திரம் இல்லாமல், காரணமே இல்லாமல் அவனை கஷ்டப்படுத்தினேன். அப்படி அவனை கஷ்டப்படுத்தி நஷ்டப்படுத்தி அவனை துவம்சம் பண்ண போதும் கூட அவன் என் உத்தமத்துல உறுதியா இருக்கிறான் அப்படின்னு ஆண்டு சொல்றாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவனுக்கு. நம்ம தானியல்ல பாக்குறோம், அந்த தானியலையும் வச்சாங்க, முகாந்திரம் இல்லை, அவங்களுக்கு எந்த முகாந்திரமும் கிடைக்கல அவர் குற்றப்படுத்துறதுக்கு. கடைசியில் அவன் சரி தேவனை பெற்ற கருத்துல அவனுக்கு ஏதாவது அவனை ஏதாவது மாட்ட முடியுமான்னு பாக்குறோம் அப்படின்னு சொல்லி அப்படித்தான் நினைச்சான் சாத்தான். நம்ம ஒன்றில்லாம அழிப்பதற்காக நம்ம கஷ்டப்படுறதுக்காக வர்றான். பார்க்குறோம் நம்ம 1ஆம் வரிசையா சோதனை இருக்கு. ஒரு பிரச்சனை, ஒரு பிள்ளைங்கள்லாம் அந்த மூத்த மகனுடைய வீட்டில் கூடி அவங்க அந்த பலியிட்டு அங்கே சந்தோஷமா அவங்க விருந்து கொண்டாடிட்டு இருக்க சமயத்தில் அவங்க எல்லாம் காற்று மோதி அந்த வீடு இடிஞ்சு விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து செய்தி சொல்றாங்க. அடுத்து அவருடைய அப்போ கழுத அவனுடைய மிருக ஜீவன்கள் எல்லாம் நஷ்டம் ஆகுது. இப்போ ஒரு வேலைக்காரன் சொல்றான், வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்துச்சுங்கிறான். வானத்திலிருந்து அக்கினி வந்து உண்மைதான், ஆனா தேவனுடைய அக்கினியா, அது சாத்தானுடைய அக்கினி. அவ யோபுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் இல்லையா, வானத்திலிருந்து அக்கினி விழுந்து தேவனுடைய அக்கினி சொல்லும்போது யோபுக்கெல்லாம் ஒரே குழப்பம். ஒரு சின்ன சின்ன விருந்து வீட்டில் நடந்தாலும் ஒரு காரணம் இருந்தாலும் யோபுடைய வழக்கம் என்னன்னா உடனே பலியிடுவாரு. ஆண்டவரே மனம் பதறி என் பிள்ளைங்க ஏதாவது வார்த்தை சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிலாம் அப்படி பயபக்தியா வாழ்ற ஒரு மனுஷன், அவருக்கு ஒன்றும் ஒரே குழப்பமா இருக்கு, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை தான் அவருக்கு விளங்கலை. இப்போ சாத்தான் சொல்றான் ஆண்டவர்கிட்ட, ஆனாலும் நீருடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுகிறானால் அப்பொழுது அவன் முகத்துக்கு எதிரே உண்மை தூஷிக்கான பாருன்னா. சாத்தானுக்கு என்ன ஒரு ஆசையா இருந்திருக்கும். அவர் நம்ம கையில ஒப்படைச்சாரு யோபுவை, இது வரைக்கும் அந்த அவனுக்கு நஷ்டத்தை உண்டாக்கியாச்சு. அந்த பையன் என்னன்னா அசைய மாட்டேங்கிறான். இன்னும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கானே, அவன் விட்டுறக்கூடாது இந்த வாய்ப்பைன்னு சொல்லி அவன் சொல்றானா. ஆமா, அவன் தான் உடம்பு நல்லா இருக்கான், நல்லா இடிதிலேயே மாதிரி இருக்கான். அப்போ அவன் நினைச்சான்னா மறுபடியும் சம்பாதிச்சுக்கிடலாம், எல்லாத்தையும் சம்பாதிச்சுக்கலாம், இன்னும் எத்தனை பிள்ளைகளாலும் பெற்றுக்கிடலாம், இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு சொல்லி போது தேவன் எப்பவும் சொல்றாரு, சரி அவனுடைய உடலை தொட்டுக்கோ, உயிருக்கு சேதம் படுத்தாதுன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. என்னெல்லாம் வந்துச்சு நமக்கு நல்லாவே தெரியும்.
அவன் சாம்பல்ல உட்காந்து ஓட்டை எடுத்துக்கொண்டு தன்னை சுரண்டி கொண்டு இருந்தான், கொடிய பற்களால் சாத்தான் அவனை வாய்த்தான் சொல்லி சொல்லப்போனால் அவனுடைய மனைவி கூட என்ன சொல்கிறா, அவள் செத்து போனே சொல்லக்கூடாது புருஷனை பார்த்து, அவள் அதுக்கு மிஞ்சி என்ன சொல்கிறா, அவளுக்கு என்ன ஆசையோ தெரியல, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் சொல்கிறா. அப்பவும் இரண்டு சொல்ல நீ பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற, தேவனுடைய கையில நன்மை பெற்றனா தீமையை பெற வேண்டாமோன்னு சொல்லி யோபு தன்னுடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்க ஒரு காட்சியை பார்க்குறோம். ஒரு காரியம் யோசிச்சு பாருங்க, ஒரு தேவனுக்கும் அந்த யோபுக்கும் எத்தனை விதமான நெருக்கமான நட்பு வந்திருக்கும், எவ்வளவு உறவு வந்திருக்கும் இல்லையா? ஆனால் தேவன் தனியாக வந்து யோபுட்ட, யோபு நாளைக்கு இப்படி பிரச்சனைலாம் வரப்போது உனக்கு சீக்கிரம், ஆனால் நீ பயப்படாத, கவலைப்படாத, நான் தான் அதை உனக்கு அனுமதிக்கிறேன் சரியா அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அப்படிலாம் சொல்லாத ஆண்டவர், சொல்லலை. நமக்கு தெரியுது யோபுக்கு அந்த பிரச்சனை காரணம் யோபுடைய தவறுகள் எதுவும் கிடையாது, சாத்தானுக்கு தேவனுக்கும் அன்றைக்கு இடையில் நடந்த அந்த சவால், தேவன் தன்னுடைய பிள்ளையை குறித்து சந்தோஷமாக விட்ட சவால்னு சொல்லி நமக்கு தெரியுது. ஆனால் யோபுக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா? அதே போல் நினச்சி பார்ப்பேன் நான், யாக்கோபு இந்த யோசேப்பு அவனுடைய சகோதரர்கள் அந்த மீதியானுக்கு விட்டுட்டாங்க, இஸ்மேலுக்கு விட்டுட்டாங்க. ஆனால் இவங்க நினச்சாங்கன்னா அவனுடைய ஆடையை கொண்டு வந்து ரத்தத்தில் துவைத்து அந்த பலவர்ணம் இங்கேயே காமிச்சு இது உன் மகனுடைய ஆடையாம் பாரும், ஆனால் ஏதோ மிருகம் பீரிட்டு போட்டு போட்டு சொன்ன உடனே யாக்கோபு அத்தனை அழுறாரு. அவர் எத்தனை வருஷம் அழுத்தே இருக்காரு, இப்போ கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆயிடுச்சு யோசிப்பு யாக்கோபிட்ட இருந்தா எகிப்துக்கு போய் இல்லையா? அத்தனை வருஷமும் அத்தனை பேரும் அழுதுகிட்டே இருக்கார்ல. ஆண்டே என்னைக்கா வந்து ஏய் யாக்கோபு எகிட்ட அழுதுட்டு இருக்க, உன் பிள்ளை சந்தோஷமா அங்கே எகிப்தில் இருக்கான், அவன் பெரிய ஒரு அதிபதியாக வரப்போகிறான், மேலாண் நிலைக்கு வருவான், அப்புறம் நான் உங்களெல்லாம் கூட்டு போறேன்னு ஆண்டவர் சொன்னாரா? இந்த யாக்கோபிட்ட சொப்பனத்தை அதை வெளிப்படுத்துகிற தேவன் தானே அவர். ஆனால் சொல்லவே இல்லையே, தேவன் சில காரியங்களை சொல்லலை. ஆனால் சொல்லாத போதிலும் அவரை நம்புகிறோம் பார்த்தீங்களா? அந்த நம்பிக்கை தான் தேவனுக்கு மேலானதாக இருக்குது. எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா ஏதாவது கொடுப்பாங்க, அப்போ என் தம்பி யாரோட எதுனம்மாண்ணா, அவன் சின்ன பையன், அம்மா சொன்னாங்க, டேய் தாய் உங்களுக்கு நஞ்சியாக கொடுப்பா, தாய் கொடுக்கும்போது நம்பிக்கையோடு வாங்கி சாப்பிடுவாங்க, என்ன ஏன்னு கேள்விக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப அப்போ நானும் சின்ன பிள்ளை தான் சமயத்தில். ஆக அப்படி நம்ம ஒரு பொல்லாத மனுஷர்களே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை கொடுக்கும்போது பரம தேவன் காரியங்களை தேவன் அனுமதிச்சார்னா அவர் நம்ம மேலே நன்மையோடையும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றும் நம்முடைய நன்மைக்காக அனுமதிப்பார். இங்கே யோபுக்கு ஆண்டவர் சொல்லவே இல்லை, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீ கிடையாதுப்பா, உன் பிரச்சனை இல்லை, நீ உன் பாவம் கிடையாது, இப்படி சாத்தானுக்கும் எனக்கு ஏற்பட்ட அந்த மோதல் தான், அந்த நான் உன்னைய குறித்து சவால் விட்டுருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார சொல்லலை. அந்த அப்படி அந்த சொல்லாத நிலையிலையும் ஆண்டவர் நம்புறாருல, அதான் மேலான காரியம். தேவன் நம்ம வழிநடத்துகிற தேவன் தான், ஆனால் தேவன் எல்லா காரியங்களையும் எப்பவும் சொல்லிட்டு இருக்க கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு காரியம் யோபுக்கு மட்டும் இல்லை, நம்முடைய தேவனாய கர்த்தருக்கு வந்துச்சு. தேவன் நினைப்பாங்க பாவம் செய்யாமல் இருக்கிறது கஷ்டமான காரியமானா அது கஷ்டம் கிடையாது. ஏன் கஷ்டம் கிடையாதுன்னா, நாம் உயிருக்கு உயிராக நம்ம ஒருத்தர் மேலே அனுபவிச்சுன்னு வச்சாங்களேன். இப்போ நான் உமாவே எடுத்துக்கிறேன், உமாவை என் தங்கச்சி, ரொம்ப அவங்களை நேசிக்கிறேன். இப்போ நாங்கள் வீட்டுக்கு வரேன்னு வச்சாங்களேன், அவங்க வீட்டில் நிறைய நல்ல நல்ல பொருட்கள் எல்லாம் இருக்குது, ஆனால் உமா அதெல்லாம் கணக்கில் வச்சுருக்காங்க, என்னை நம்பி விட்டுருக்குறாங்க. அப்போ நான் அதுலேருந்து ஒரு பொருளை ஒரு நல்ல வாட்ச்னு வச்சாங்களேன், ஒரு கை கடிகாரம், நான் எடுத்தால் கூட உமாவுக்கு தெரியாது. ஆனால் நான் உண்மையிலேயே உமா மேலே அன்பு இருந்தேன்னா நான் எடுப்பேண்ணா, என் தங்கச்சிக்குள்ள பொருள், அது மேலே நான் ஆசை வைக்கவே மாட்டேன், அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஆசைப்படணும்லே நான் எடுக்கணும் நினைக்க மாட்டேன் இல்லை. இதே தான் தேவன் அவருடைய அன்பை நம்ம ருசி பார்த்துருந்தோம்னா நமக்காக மற்ற மார்க்கங்களை பார்க்குற மாதிரி ஒரு வெறும் அவதாரம் இல்லை, ஏதோ வந்தோம் போனோம், இந்த அவதாரத்தில் வந்தோம் போனோம்லாம் கிடையாது. இன்றைக்கும் தேவன் நமக்காக பெரிய தியாகத்தை செஞ்சுருக்காங்க. அவர் சொல்கிறார் இல்லையா அந்த சீஷர்கள்கிட்ட, நான் உங்கள் கூட பரலோக ராஜ்யத்தில் அந்த சமமான திராட்சஸை நான் குடிக்கிற வரைக்கும் நான் நினச்ச மாட்டேன், நான் திராட்சஸை குடிக்க மாட்டேங்கிறாரு. ஒரு வரையறைக்கு உட்படாத தேவன், காலங்களுக்கு உட்படாத தேவன் நமக்காக ஒரு வரையறைக்கு உள்ளானார். அவருக்கு பசி சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் நமக்காக அவர் சாப்பிடுற ஒரு மனுஷனாக ஒரு தேவனாக மாறினார். அவர் கைகளில் கால்களில் அந்த வடு நம்மளால் ஏற்பட்ட காயம், அவர் சொல்கிறாரு என் சேரி வீட்டில் நாப்பட்ட காயங்கள்னு சொல்கிறாரு. அந்த வடுக்கள் இன்னும் இருக்குது. நமக்காக தியாகத்தை செய்ய தேவன் நமக்காக அவருடைய எல்லா தியாகத்தையும் செய்து அவர் இருக்கிறாருன்னா அந்த அன்பை நம்ம நினச்சி பார்த்தோம்னா நினச்ச முடியாது, நம்மளால் பாவம் செய்ய முடியாது. நான் மற்ற இடங்களில் சொல்லுவாங்க, நீ தப்பு செஞ்சா சாமியை கண்ணை குத்திடணும், ஆனால் நம்முடைய சாமி அப்படி இல்லை. நம்ம தப்பு செய்யும்போது நாம தான் நினச்சிடும் நம்ம தேவனுடைய கண்ணை குத்துறோம். அவர் சொல்கிறாருல, அவ இப்போ தேவன் வெளிப்படுத்த சொல்றாரு, நான் உங்களை உள்ளங்கையில ஏந்தி கொண்டிருக்கேன். ஏந்தி கொண்டிருக்கேன்னா ஏந்தி கொண்டிருக்கேன்னு சொன்னா இப்படி இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறது கிடையாது. ஏந்தி கொண்டிருக்கேன்னு சொன்னா அப்படி ஒரு நாணயம் இருக்குச்சாங்களேன், அந்த நாணயத்தை நம்ம உள்ள அப்படி பொத்தி தான் வச்சிருப்போம் இல்லையா, அதைத்தான் ஏந்தி கொண்டிருக்கேன்னு சொல்லிக்குது. அப்போ இப்படி ஏந்தி கொண்டிருக்க இப்படி அர்த்தத்துல சொன்னார்னா இதை நினைச்சிடலாம், யாரும் உடச்சி பாதிச்சிடலாம். ஆனா ஒரு நாணயம், ஒரு சின்ன காசு வச்சாங்களேன், அந்த இது
நம்ம உள்ளங்கையில் வச்சு பொத்தி வச்சுட்டு இருக்கோம்னா அந்த காசை உடைக்கணும்னா என்ன செய்ய முடியும்? இந்த விரல்களை பாதிச்சாதான் அந்த காசை உடைக்க முடியும் இல்லையா? தேவன் நம்ம அப்படித்தான் உள்ளங்கையில ஏந்தி வச்சுட்டு இருக்காரு. ஏந்தி கொண்டிருக்கேன்னா அந்த அர்த்தம் தான். ஆக இந்த உள்ளங்கைக்குள்ள இருக்கிற ஒரு காசு நான் வச்சுக்கோங்களேன். அப்போ என்னையே சேதப்படுத்தணும்னா முதல்ல என்ன செய்யும்? அந்த விரல்கள் எல்லாம் பீக்கப்படணும். இதெல்லாம் உடச்சி தான் அந்த காசு எடுக்க முடியும். தேவன் அப்படிதான் சார், உன்னை தொடுகிறவன் என் கண்மனையை தொடுகிறான் ஆண்டு சொன்னான்னு அப்படிதான். நமக்கு ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னால தேவன் நினைச்சார், வேதனைப்படுறார். அன்றைக்கு ஸ்தேவானை கல்லெறிஞ்சு கொல்லும்போது எப்பவும் தேவனுடைய வலது பஸ்தில் உட்கார்ந்துருக்க தேவனான்மாரை பார்க்கணும். ஆனா அன்னைக்கு என்ன காட்சி? தேவன் நிக்கிறாரு. தன் பிள்ளை அப்படி அழிய போற நேரம், தன் பிள்ளை கல்லறியப்பட்டு சாகிற நேரத்துல ஆண்டவரால் உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? ஆண்டவர் நின்றுட்டு இருக்கிற காட்சியாக நாம் துன்பப்படும் போது தேவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கல. தேவன் தப்பு வைக்கிறதுக்கான வழியை உண்டாக்குறாரு. எல்லாத்துக்கும் மேலாக நாம் ஏற்கனவே பார்த்தது போல தேவன் இந்த உலகத்துக்கு மத்தியில, இந்த தூரலுக்கு மத்தியில, மனுஷங்களுக்கு மத்தியில நம்மை மேம்படுத்த என் பிள்ளை இப்படிப்பட்டவன்னு சொல்லி என்கிறார். அவர் அங்க சாட்சி பகர வைக்கிறார். அதற்காகத்தான் தேவன் நமக்கு துன்பத்தை அனுபவிக்கிறார். அதை நாம் விளங்கிக்கிட்டோம்னா ஒன்றுமே தெரியாம அந்த சமயத்திலையும் தேவனுக்கென்று தன்னை அர்ப்பணித்த அந்த யோபு. ஆனா நமக்கு தெரியுது, நமக்கு ஒரு பிரச்சனைக்கு வருதுன்னா அதுக்கு காரணம் என்னது? சாத்தான் ஒருல என்னை பத்தி ஆண்டுகிட்ட இப்படி ஒரு சவால் விட்டுருப்பான். அப்போ ஆண்டு சொல்லாரு, என் பிள்ளையை நீ தொட்டுப்பாரு, என் பிள்ளை என்னை விட்டு போக மாட்டான்னு ஆண்டு சொல்லியிருப்பாரு. அதுக்காக தேவன் அவருடைய நாமத்தை மையப்படுத்துறதுக்காக எனக்கு இந்த துன்பத்தை அனுபவிச்சுட்டேன். எனக்கு சமீபத்தில் ஒரு போதத்தை பேசிட்டு இருந்தேன். அவர் பயங்கரமான விபத்தில் அகப்பட்டு மோசமான நிலையில பயங்கர வலி வேதனை, ஒரு சாதாரண நிலையில் ஒரு போதர் தான். அப்போ ஒரு நாள் பேசும்போது அவர் சொன்னார், என்ன பாஸ்டர்மா கர்த்தர் சோமுட்டு வர்றாரு பாஸ்டர்மா, இன்னும் வேதனை இருக்குது அப்படின்ட்டு அவர் சொன்னார். சொல்லுவோம், எனக்கு அழுகையா வந்துச்சு. சொன்னார், தேவன் என்னைய சோகமாக்குவார் பாஸ்டர்மா அப்படின்ட்டு அவர் சொன்ன வார்த்தை தான் மேலான காரியம். கர்த்தர் எனக்கு சுகம் கொடுப்பாரு. ஒருவேளை நான் சுகம் என்ன நான் ஒரு குச்சியை பிடிச்சிக்கிட்டு தான் நான் நடக்க வேண்டிய சூழ்நிலை வரணும்னு தேவன் எனக்கு சித்தம் கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல பாஸ்டர்மா, நான் குச்சியை பிடிச்சிட்டாது நான் வேலையை செய்வேன், ஆண்டு வேலையை செய்வேன், ஆண்டுக்கு சாட்சியாக இருக்கணும். அப்போ நினைச்சேன், அன்றைக்கு தேவன் சொன்னார்ல எலியா நான் ஒருத்தன் தான் சொல்லும்போது, எப்பா நீ ஒருத்தன் நினைக்காத, 7000 பாகாலை முத்தமிடாத 7000 பேரை வச்சிருக்கேன்னு சொன்ன மாதிரி இன்றைக்கு தேவன் நினைச்சிட்டாரு. எத்தனையோ கோடி மக்கள் தேவனுக்கா இருக்கிறாங்க, அங்கங்க இருக்கத்தான் செய்யறாங்க. என்ன ஆண்டவர் அவருடைய ஊழியத்தானே செஞ்சுட்டு இருக்கேன், ஏன் எனக்கு இந்த விபத்து, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லி தேவனை சாடாமல் தேவனுக்காக நான் இதை ஏற்றுக்கொள்றேன். இப்போ நமக்கு யோபு புக்கை படிக்கிற வேலையிலே தெரியுது, யோபு நிமித்தமாக தேவன் சாத்தான்ட்ட சந்தோஷமா சவால் விடுறான். என் பிள்ளையை பார்த்தியாடா அப்படின்னு சொல்லும்போது அவன் நினைச்சான் அதை அழிச்சு நாசமாக்கணும். அவன் தேவன் சவால் விடுற வேலையில அந்த சவாலில் நாம் யார் பக்கம் நிற்க போறோம்? நாம் தேவனை சந்தோஷப்படுத்த போறோமா, அல்லது நாம் சாத்தானுக்கு வெற்றியை தேடித போறோமா தான் ஒரு கேள்வி இன்றைக்கு. அப்போ தேவன் எப்படி அந்த யோபுக்கு எல்லா காரியங்களும் வெளிப்படுத்தலையோ அதே போல தம்முடைய மகனாகிய, அதுவும் தேவன் சாதாரண மனுஷன் கிடையாது. வேதம் சொல்லுது பிலிப்பியர் 2:6 பார்க்குறோம். பிலிப்பியர்ல அவருக்கு தேவனுக்கு சமமாக இருந்தோம். இயேசு கிறிஸ்துவை சொல்லும்போது இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமாக இருந்தோம். அவர் தன்னை தேவனுக்கு சமம் எண்ணாமல் தேவனுக்கு சமமாக இருப்பதே கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட நிலைக்கு தேவன் வந்தாரு. தேவனை சார்ந்து அவர் வாழ்ந்தார். இப்போ எனக்கு இந்த ஒரு நாற்காலி வீட்டில் ஒரு லேசான நாற்காலி இருக்க, தூக்கி என்னால் வீச முடியும். ஆனா நான் அந்த நாற்காலியை தூக்கிறதுக்கு இன்னொருத்தர் உதவியோட சேர்த்து தூக்கி போடுறேன். அது மாதிரிதான் தேவன் இந்த உலகத்துல வாழ்ந்த போது அவர் தன்னுடைய தெய்வீகத்தன்மையை பயன்படுத்தி எல்லா காரியங்களும் செய்ய முடியும். ஆனா அப்படி செய்யலை. என்ன செஞ்சான்னா அது குற்றமாயிரும். அப்ப சாத்தான் சொல்லுவான், நீ மனுஷனா இருந்து வேலையை செய்யல, மனுஷனா இருந்து பாவத்தை மேற்கொள்ளல, உன் தெய்வத்தன்மையை பயன்படுத்தின, அதான் நீ நல்ல வாழ்க்கை வாழ முடியும் சொல்லுவான். அதனால தேவன் தன்னுடைய தெய்வத்தன்மையை பயன்படுத்தாமல் முற்றிலும் நம்மை போல ஒரு மனுஷனாக, சொல்லப்போனா நமக்கு ஏற்பட்ட சோதனைக்கு மேலதான் அனுபவிச்சாரு. ஆக இப்படிப்பட்ட தேவன் சொல்லப்போனா கல்யாண வீட்டில் கூட பார்க்குறோம். அந்த கணவர் கல்யாண வீட்டில் அந்த மேரி சொல்றாங்க, மரியாள் சொல்றாங்க, திராட்சசம் குறையப்பட்டிருந்து. ஆனா தேவன் அன்றன்றைக்கு நடக்கிற காரியங்களெல்லாம் விளக்குவார். ஆனா தேவன் அன்றைக்கு தேவன்கிட்ட ஏசாமிட்ட ஒன்றும் சொல்லலை. அப்போ அம்மா கேட்குறாங்க, உதவி கேட்குறாங்க, என்ன சொல்ல முடியும்? அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா கற்பனை கீழ்படுறாரு. தாய் தகப்பனை கனமன்னு வேதம் சொல்லிருக்கு இல்லையா, அதை மனசுல வச்சுட்டா என்ன சொல்றாரு, அந்த தண்ணியை நிரப்புங்கன்னு சொல்றாரு ஜாடியில. நான் அநேக சமயங்கள் நமக்கு தேவன் நேரடியாக நம்மகிட்ட பேசாத மாதிரி இருந்தாலும் நாம் நினைச்சணும், தேய்க்கணும் அவசியம் இல்லை, நாம் தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியணும். ஒரு கதையை சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா, ஒரு பெரிய பணக்கார முதலாளி ஒருத்தர் இருந்தான். பெரிய பண்ணை வச்சிருந்தான். நிறைய பேர் அவன்கிட்ட வேலை பார்த்தாங்க, நிறைய அடிமைகள் இருந்தாங்க. அங்க பீட்டர்னு சொல்லி ஒரு அடிமை இருந்தான். அந்த பீட்டர் தேவனுக்கு பயந்தவன், தேவனுக்கு பிரியமா வாழ்றவன். அப்போ ஒரு நாள் இந்த முதலாளி கேட்குறாரு, என்ன பீட்டர், என்னைய பாரு, நான் தேவனை மதிக்காதவன், தேவனை நான் வணங்காதவன், தேவனையே கண்டுகொள்ள மாட்டேன், நான் என் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கேன், நல்ல மனைவி எனக்கு
4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ எல்லாம் ஆசீர்வாதங்களும் இருக்குது. ஆனால் உன்னை போல் அடிமைகள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் நீ எப்போ பாரும் ஏசு ஏசுன்ட்டு ஆண்டரை நினச்சிட்டு இருக்கியே, உனக்கு என்ன? உனக்கு ஒரு வாதம் இருக்குது. உன் மனைவியை நீ பணத்துக்காக விற்று அவளையும் அடிமையாக்கி வச்சிருக்கிற. உன் பிள்ளைங்க 2 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க. இன்னும் அடுத்த பிள்ளைகளுக்கும் பிரச்சனை இருக்குது. உனக்கு இந்த வாதம் இருக்குது. என்ன உன் தேவன் எங்கே இருக்கிறாரு, என்ன செய்கிறாருன்னு கேட்கும்போது இந்த அடிமை கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பான். அப்புறம் சொல்லுவான், ஐயா நீங்கள் பறவை வேட்டையாடுறவங்க, நல்லா சுடுவோங்க, குறிப்பாக சுடுவோங்க. அப்படி நீங்கள் சுடும்போது ஒரு சில பறவைகள் செத்து போயிடுச்சு, ஒரு சில பறவைகள் துடிச்சிக்கிட்டு இருக்குது. நீங்கள் எந்த பறவை மேலே எடுப்பீங்கன்னு. அதெல்லாம் செத்து போன பறவை தான், அது செத்து போச்சு, அது எனக்கு தான் சொந்தம். துடிச்சிட்டு இருக்க பறவைகள் தான் எடுப்பேன் அடிமா. அப்போ சொல்கிறார், இதே போல தான் நீங்கள் செத்து போன பறவை, நான் துடிச்சிட்டு இருக்க பறவை. சாத்தா உங்களை ஒன்றும் நோண்ட மாட்டான், உங்கள்கிட்ட வந்து கஷ்டப்படுத்த மாட்டான். ஆனால் துடிச்சிட்டு இருக்கேன்னா உள்ள பறந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி என் மேலே தான் அவன் நோக்கமாக இருப்பான். அதனால் நான் தேவனுக்காக நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எனக்கு தான் பிரச்சனை வரும் மொழியே, நீங்கள் எப்படினாலும் சாத்தவங்க சொந்தம் தானே, அதனால உங்களை ஒன்றும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னாராம். நம்முடைய வாழ்க்கையில் உண்மையிலே அப்படி தான். நாம் தேவனுக்காக நாம் செயல்படணும்னு நம்ம அர்ப்பணிக்கிற வேளையில் பிரச்சனைகள் துன்பங்கள் வரும். இந்த பிரச்சனைகள் துன்பங்களை பார்த்து தேவன் நம்மளை கைவிட்டாரு, தேவனுக்கு நம்ம பிடிக்கல நம்ம நினைக்க வேண்டாம். நாம் ஒரு காரியம் நினச்சிக்கணும், இது தேவனுக்கும் சாத்தானுக்கு இல்லை, தேவன் என்னை குறித்து விட்ட சவால். என் பிள்ளை என்ன ஆனாலும் என்னை விட்டு கை நொடி போக மாட்டா, என்னை மறுக்க மாட்டா, என்னைய மீற மாட்டா, என்னை மறுதளிக்க மாட்டா அப்படின்னு சொல்லி தேவன் என்னை குறித்து சவால் விட்டுருக்காரு. அந்த சவாலில் தேவனுக்கு நாம் வெற்றியை தர போகிறோமா, இல்லைன்னா சாத்தான தலையை நம்ம உயர்த்த போகிறோமா, அங்கதான் கேள்வி. எனவே நமக்கு வேதம் சொல்றது இல்லையா, நம்முடைய சொந்த குமாரன்ட்டு பாராமல் அவரையே நமக்காக தந்தவர், அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படின்னு தேவன் மேலே நமக்கு ஒருபோதும் சந்தேகம் வரவே கூடாது. உயிரையே கொடுத்துட்டாரு, வேற எதை நமக்கு தரமாட்டாரு. ஒருவேளை நமக்கு அந்த பிரச்சனைகளை தேவன் அனுமதித்தா அப்படி நாமத்தில் மகிமைக்கென்று தேவன் நம்மை குறித்து சாத்தாண்ட சவால் விட்டுருக்கலாம். அந்த சவாலில் நாம் தேவனுடைய முகத்தை சந்தோஷப்படுத்த போகிறோமா, தேவனுடைய தலையை உயர்த்த போகிறோமா, இல்லை சாத்தானுக்கு நாம் வெற்றியை தேடி போகிறோமோ நம்முடைய கேள்வி. நாம் தேவனுக்கே சாட்சிகளாக வாழவும் இந்த யோபு விதமாக தேவன் அவர் சொல்கிறாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்கிறார். உத்தமத்தை உறுதியாக்குறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென்.